அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 23. கோபமாய் விக்ரம் சென்ற பின் அனைத்து பொறுப்பையும் தனதாக்கி கொண்டவன் அனைவரிடமும் பேசி அனுப்பியபடி இருந்தான் சந்துரு. விக்ரமின் கோபத்தின் அளவு புரிந்தவனால் அவனிடம் பேச இது சரியான நேரமில்லை என வேலைகளில் கவனம் வைத்தான். அவன் கவனத்தை கலைப்பது போல் அவனின் போன் அலற அதை பார்த்தவன், என்ன பாஸ் கூப்பிடுறாரு? விக்ரம் கோபமாயிருந்ததால் தனிமையை நாடுவதே அவன் விருப்பம் என உணர்ந்த சந்துருவுக்கு அவனின் அழைப்பு வியப்பை கொடுக்க உடனே அட்டன் செய்து, அண்ணா சொல்லுங்க. விக்ரம் சிரித்து கொண்டே, என்ன சொல்லணும்? விக்ரம் சிரிப்பதை உணர்ந்தவன் போனை எடுத்து, விக்ரம் தான் போன் செய்துள்ளானா என உறுதிப்படுத்தி கொண்டு போனை காதில் வைத்தவன், அண்ணா ஆர் யூ ஓகே? ஐ எம் டேம் ஓகே, சீக்கிரம் வாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அனுப்பிட்டு வரேன். விக்ரம் கூலாக, கேன்சல் ஆல் என கூறி கட் செய்திருந்தான். இவருக்கு என்ன ஆச்சு? எல்லாத்தையும் கேன்சல் பண்ண முடியுமா என்ன என அவன் அறை நோக்கி விரைந்தான் சந்துரு. விக்ரம் தூரத்தில் தெரிந்த சாலைகளை பார்த்து கொண்டு நின்றான். சந்துருவின் அரவத்தில் திரும்பியவன், வெல் வந்துட்டியா? ஓகே, நீட் டு பேக் இந்தியா நவ், கெட் ரெடி. வாட் அண்ணா, ஆர் யூ ஜோக்கிங்? விக்ரம் அவனை முறைத்து கொண்டு, என்னை பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரியா இருக்கு? ஐ எம் சீரியஸ் மேன். மைக்கேல் கிட்ட சொல்லி வெதரை பார்க்க சொல்ல, நாம் போகலாம் என அமைதியாய் நிற்க சந்துரு குழப்பமாய் மீண்டும் வெளியே செல்ல எத்தனிக்க விக்ரமின் குரல் அவனை தடுத்தது. சந்துரு, எனக்கு ஒரு தமிழ் மென்டர் ரெடி பண்ண, கொஞ்சம் சவுத் சைட் தமிழ் தெரியணும். சந்துரு திரும்பி பார்த்து, ஏன் எங்களை பார்த்தா தமிழ் பேசுகிற மாதிரி தெரியலையா? யா மறந்துட்டேன்டா. ஹியர் ஆஃப்டர் ட்ரை டு ஸ்பீக் இன் தமிழ் வித் மீ. சந்துரு சிரித்து கொண்டே, என்ன தமிழே வரலையே? இனி கொஞ்சம் கொஞ்சம் வரணும் என்றான் அவனின் தமிழின் நினைப்புடன். பின், ஓகே போய் மைக்கேல் கிட்ட பேசு. சந்துரு தலையசைத்து செல்ல, தென் சந்துரு எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணு. ஓகே அண்ணா. ஏய், நல்லா காரமாக பக்கா சவுத் இந்தியன் ஃபுட். என்ன என்றான் அதிர்வுடன் திரும்பி. ஆமாடா, நீங்கள் சாப்பிட போகிறீங்களா என்றான் கண்கள் வெளியே தெரிக்க விழுந்து பார்த்து. எஸ், ஒய் நாட் என்றான் விக்ரம் தன் புருவத்தை மேலே தூக்கி. சரிதான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. எதுவும் சொன்னியா என்றான் கைகளை பாக்ஸிங் செய்வது போல வைத்துக்கொண்டு. ஒன்றுமே இல்லை என்றான் சந்தோஷமாய். விக்ரம் கொடைக்கானலிலிருந்து வந்தது முதல் இன்று வரை அவன் என்ன சாப்பிட்டான், எப்போது சாப்பிட்டான் எதுவும் தெரியாதிருக்க இப்போது அவனின் மாற்றம் அத்தனை மகிழ்ச்சியாயிருந்தது சந்துருவிற்கு. அவன் கேட்ட உணவை செஃப்பிடம் செய்ய சொல்லியவன் மைக்கேலிடம் பேச செல்ல அவனும் இப்போது இருக்கும் நிலவரப்படி ஹெலிகாப்டர் எடுப்பது சிரமம் என கூறினான். அதை சொல்ல விக்ரம் நோக்கி வந்தவன் விக்ரமின் நிலையை பார்த்து தன்னை மறந்து சிரித்து விட்டான். விக்ரம் அவனை கோபமாய் முறைக்க, அண்ணா வாட் இஸ் திஸ்? தமிழ் என்றான் அந்த நிலையிலும் விக்ரம். அட கடவுளே, ஏன் என்னாச்சு உங்களுக்கு? த கிரேட் ஆதித்யன் குரூப்பின் சேர்மன் கண்ணில் ஏன் தண்ணீர் என்றான் சந்துரு. என்னடா கிண்டலா? அண்ணா பின்ன என்ன, யாராச்சும் இப்படி சாப்பிட்றதுக்கு அழுவாங்களா? ஓ காட், இட்ஸ் ஸோ ஸ்பைசி, எப்படி சாப்பிட்றீங்க என்றபடி இன்னொரு வாய் எடுத்து வைக்க, அதுதான் ஸ்பைஸியாக இருக்குல்ல, உங்களுக்கு அது ஆகாது தானே, பின்ன ஏன் திரும்ப சாப்பிட்றீங்க? வேற என்ன பண்ணுறது, ஷிலக் ஸ்பைசி, திடீர்னு இதை சாப்பிட்டா தான் கல்யாணம்னு சொல்லிட்டா, அதான் ட்ரைனிங் என்றபடி மீண்டும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அவனை பார்த்து சந்துருவின் மனதில், என்ன மாதிரி மனிதன் இவன்? சற்று முன் இன்வெஸ்டர்ஸ் முன் நின்றிருந்த விக்ரமா இவன்? ஒரு சின்ன பெண்ணின் மீது உள்ள காதலால் இவனால் இத்தனை தூரம் தன் இயல்பை மாற்ற முடியுமா என வியப்பில் விக்ரமை பார்க்க அவன் முகம் செவ்வரளி மலர் போல சிவந்திருந்தது. சந்துரு வேகமாய் சென்று கையில் ஐஸ்கிரீமோடு பழங்களை வெட்டி போட்டு கொண்டு வந்திருந்தான். அதனை வாங்கி கொண்ட விக்ரம், ஹுப்ஸ், எனக்கு இப்போது தேவைதான் என வேகமாக எடுத்து வாயில் போட்டான். அண்ணா, மைக்கேல் வெதர் சரியில்லை, நாளைக்கு பார்த்துட்டு போகலான்னு சொன்னார். ஓ ஓகே ஃபைன், நீ மும்பை போனதும் சவுத் ஜோன் ப்ராடக்ட் ஹெட்ஸ் எல்லாத்தையும் அங்கே வர சொல்லு. தென் அவங்க கிட்ட புது ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோடு வர சொல்லு என அடுக்கி கொண்டே போக, அண்ணா ஏன் திடீர்னு? இப்போ இங்கே இருக்கிற வேலையை பார்க்கணும், தென் லண்டனில் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, இப்போ போய் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்தியா நெட்வொர்க்குன்னு ஆரம்பிக்க. விக்ரம் பார்த்த பார்வையில் வாயை மூடியவன்,
சந்துரு அப்படியே சென்னை தான் மெயின் ஜோன்னு சொல்லி யாரையாச்சும் ஆல் இண்டியா பாப்புலர் ஆக்ட்ரஸ் அவங்கள இன்வைட் பண்ணி அதுக்கு எவ்வளோ கேட்டாலும் கொடு. தென் அங்கே இருக்க எல்லா மீடியாவையும் கூப்பிடு. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். சந்துரு வியப்பாய் அவனை பார்த்து கொண்டே, என்னாச்சு இவருக்கு? மீடியாவை பார்த்தாலே அப்படி ஓடுற மனுஷன் இன்னைக்கு என்னவோ எல்லாரையும் கூப்பிடுங்கிறாரு என வெளியில் சென்றான். சந்துருவிடம் பேசிய பின் ரூமினுள் வந்தவன் ஃபோனில் சற்று முன் வந்த அவள் முகம் பார்த்து, அவனுக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு புரியும்ல. என்னால் உன்னை பார்க்க முடியும்டே, ஆனால் உன்னால் என்ன பார்க்க முடியாதுல்ல. இப்போ நான் ஃபோன் அனுப்புனா வாங்க மாட்டேன், உண்டப்பா அந்த இடியட் வாங்கி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், பின்ன எப்படி என்ன பார்ப்ப? அதுக்கு தான் இந்த பிளான். மெதுவாக முதல்ல உன் ஸ்டேட்டுக்கு வரேன் பேபி என்று பேசியவன் புகைப்படம் வந்த நம்பருக்கு கால் செய்தான். சொல்லுங்கள் சார் என்றான் அருண். என்னாச்சு அருண்? ஆர் யூ செட்டில் தர்? எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்லை சார், சொல்லப்போனால் மேம் இன்னைக்கு மார்னிங் தான் வீட்டுக்கு வந்தாங்க. பட் நான் வந்து 2 days ஆச்சு. எங்கள் செட்டிநாடு பற்றி ஆர்டிக்கல் எழுத போகிறேன். ஸோ ஒரு 2 week இங்கே தான் இருக்க போகிறதா சொல்லியிருக்கேன் சார். ஸோ நோ ப்ராப்ளம். ஓ தட்ஸ் ஃபைன். அதனால தான் டைரெக்டாக உன்னை இதை செய்ய சொன்னேன். தென் என்ன சற்று அமைதியாக இருக்க, சார் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. எவ்வளோ நேரமாக அங்கே உட்காந்துருக்கா? எப்படி? ஒரு 1 hour இருக்கும் சார். இப்படி தான் வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஓ என்றான். அந்த ஒற்றை வாரத்தில் அவன் குரலில் இருந்த வலியை அருணால் உணர முடிந்தது. சார் அவங்க ஃப்ரெண்டு யார் கூடவோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க. ஓகே அருண், பார்த்துக்கோங்க என கட் செய்தவன் மீண்டும் வந்த புகைப்படத்தை பார்த்தான். அவள் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீரை பார்த்து, ஏண்டி இப்படி உன்னையும் படுத்தி என்னையும் படுத்துற? அப்படி என்ன பிடிவாதம்? என்னை கூப்பிடக்கூட வேணாம். நீ நினச்சா கூட நாங்கள் இருப்பேண்டி என மனதுக்குள் புலம்பியவன் தன்னை சமப்படுத்தி கொண்டு, ஓகே டார்க் சாக்லேட், யோர் கேம் இஸ் ஓவர். இனி பால் இஸ் ஆன் விக்ரம் கோட். இனி பாரு பேபி விக்ரம் ஆக்ஷனா என கண்களை மூடியவன் அருணிடம் பேசிய நிமிடங்களை நினைத்து பார்த்தான். தமிழ் கண்ணீரோடு அவனை விட்டு நீங்கிய மறுநிமிடமே விக்ரம் அருணுக்கு கால் செய்திருந்தான். எப்போதும் அவனின் தொழில் போட்டிகளை சமாளிக்க எதிரின் அசைவுகளை சொல்லவே அவனை வைத்திருப்பான். விக்ரமின் அழைப்பு என்றதுமே அட்டன் செய்திருந்தான் அருண். சார் சொல்லுங்க, நீங்கள் இப்போ எங்கே எப்படி இருக்கீங்க? இந்தியாவில் தான் அருண். ஜஸ்ட் நவ் இன் கொடைக்கானல். இன்னும் சில நிமிடங்களில் இத்தாலி. ஓ சாரி சார், உங்கள் அம்மா அப்பா டெத்துக்கு வர முடியல. நான் வந்தால் நமக்குள்ளே இருக்கிற காண்டாக்ட் எல்லாருக்கும் தெரிய வரும். இது எப்போவுமே 2 பேருக்குமே நல்லதில்ல. நீங்களும் விருப்பப்பட மாட்டீங்கன்னு தான் வரலை. அதுவும் குப்தா வேற அப்போ தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருந்தோம். ஓ இட்ஸ் ஓகே, நீ செஞ்சது கரெக்டு தான் அருண். அண்ட் சொல்லுங்கள் சார், யாரை பற்றி தெரியணும்? நோ அருண், இது என்னோட சொந்த விஷயம். இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். அவங்க மூவ் அண்ட் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். ரைட், ஊர் அண்ட் அட்ரஸ் அனுப்புகிறேன். அண்ட் நீங்கள் தான் செய்யணும், வேறு யாரையும் இன்வால்வ் பண்ணாதீங்க. எனக்கு அவங்க மூவ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க என ஃபோனை கட் செய்திருந்தான். இப்போது நினைத்து பார்த்தவன், ஏ டார்க் சாக்லேட், அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சேல. நான் விக்ரமாதித்யன் பேபி என திரையில் ஓடும் அவள் முகத்தை பார்த்து கொண்டு, அப்படி என்ன இருக்கு இவளிடம்? எதை கண்டு அவள் மீது பித்தானேன்? அவன் கடந்து வந்த பெண்கள் எல்லாம் பேரழகிகள்தான். ஏன் இன்று அவன் பார்த்த 2 பெண்களும் அழகிகள்தான். இருவரிடமும் அப்பட்டமான ஈர்ப்பு இருந்தது இவன் மேல். முன்பு அவனுக்கு பழக்கமான வாழ்க்கை முறைதான் அது. ஆனால் இன்று தமிழை தவிர யாரையும் விழிகளால் கூட தீண்ட முடியவில்லை என்னால். என என்ன பண்ணுனடி? அப்படி முடியல பேபே, ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாக இருக்குடே. ப்ளீஸ் சீக்கிரம் கூப்பிடு என கண்களை மூட அவன் விழிகளிலிருந்து கண்ணீர் துளிகள் உருண்டோடியது. அம்மா தமிழைங்க என்று கேட்டுக்கொண்டே வெங்கடேஷ் உள்ளே வந்தார். சமைத்து கொண்டிருந்த செல்லம்மா வெளியில் வந்து, அதை ஏன் கேட்குற? நானும் அவள் வந்து பிடிச்சி பார்க்குறேன். அவள் நம்ம தமிழ் மாதிரியே இல்லை. எதையோ பறி கொடுத்தவ மாதிரில இருக்கா. என்னமோ காஃபியை தவிர எதையும் குடிக்காதவ இப்போ என்னமோ பால் மட்டும் போதுன்னு சொல்கிறா. கார சட்னி இருந்தாதான் இட்லி உள்ளே போகும். இப்போ என்னமோ சர்க்கரையை தொட்டு சாப்பிட்டுட்டு போகிறா. என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல தம்பி. நாளைக்கே வெள்ளிக்கிழமையாக இருக்குது. நம்ம கருப்பர் கோயிலுக்கு போய் பூசாரிக்கிட்ட சொல்லி மந்திரிச்சு தாயத்து கட்ட சொல்லணும். வெங்கடேஷ் மகளின் நடவடிக்கைகளை நினைத்து பார்த்தவர் சற்று நேரம் அமைதியாய் இருக்க, என்ன தம்பி நான் சொல்கிறேன், நீ ஒன்றும் சொல்லாமையே இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் பூசாரிக்கிட்ட பேசுகிறேன். எதுக்கு பூசாரிக்கிட்ட போகணும்? யாருக்கு என்ன ஆச்சு என கேட்டபடி கையிலும் வர, வா வா, என்னடா இன்னும் உன்னை காணலையேன்னு பார்த்தேன், நீ ஏன் வந்துட்ட? நீங்கள் என்ன தேடுனீங்களாக்கும், அதை நான் நம்பணும்.
ஆமாம், எங்கே உங்கள் பேத்தி கொடைக்கானல் போனாளா இல்லை அப்படியே நிலவுக்கே போயிட்டாளா? காலையில் வந்தவ என்னை வந்து பார்க்கணுன்னு தோணலையா மேடத்துக்கு? ஏண்டி அதுக்கு ஏன் மேலே ஏறுற? போ, அங்கே மச்சில் தான் இருக்கா என கூறி முடியும் முன் கையில் 2 தமிழிடம் வந்தவள் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த தமிழின் முதுகில் தட்டி, ஏண்டி உன் வீட்டுக்காரர் அங்கே என்ன ஃப்ளைட்டுக்கு ஓடுறாரா இல்லை அங்கிருந்து குதிச்சு தூக்கிட்டு போக போகிறாரா? எதுக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க என அருகில் அமர்ந்தாள். தமிழ் தன்னை மறந்து, அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும் என்க. அது சரி, இவங்க பெரிய எலிசபெத் மகாராணி அப்படியே வந்து தூக்கிட்டு போக ஓடி கருவாச்சி. ஆமால என்றாள் கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டு. ஹேய் தமிழு, என்னாச்சடி? எது கலற? நான் சும்மா தாண்டி சொன்னேன். ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி விழுந்துடுச்சு. கண்ணில் தூசி தானே விழுந்துச்சு? என்னமோ ஒரு லாரி குப்பை விழுந்த மாதிரி கண்ணெல்லாம் இப்படி சவந்து போயிருக்கு. ஒன்றும் இல்லை என்றாள் கண்களை துடைத்து கொண்டே. தமிழு, என்னடி என்கிட்ட எதையோ மறைக்கிற? ஒன்றும் என சொல்லி முடிக்கும் முன் முந்தி கொண்ட கையில், ஒன்றும் இல்லைன்னு சொன்னா வாயிலே போடுவேன் பார்த்துக்க. கண்கள் கலங்கி தமிழ் அவளை நிமிர்ந்து பார்க்க, எதுக்கடி இப்படி அழுகிற? இப்போ சொல்ல போறியா இல்லை உங்கள் அப்பாவை கூப்பிடவா என சற்று திரும்பி அவள் வெங்கடேஷை அழைக்கப் போக தமிழ் அவள் வாயை பொத்தி, ஹே அப்படி எதுவும் செய்யாத கையில். சரி அப்போ சொல்லு. கொடைக்கானல்ல என்று தமிழ் தயங்க, அங்க ஏண்டி பிரகாஷ் எதுவும் பண்ணிட்டாங்களா என சற்று மிரண்டு போய் கேட்க, சி இரும என அவள் தலையில் கொட்டியவள், அதானே ஆம்பட்டு திறமை எங்கே இருக்கும் அத்தை மகனுக்கு. சரி அதை விடு, வேற என்னாச்சு? எதையும் தொலைச்சிட்டியா என்ன? என் மனச என்றாள் எங்கேயோ பார்த்தபடி. ஓ அப்படியா என்றவள் பின் அதிர்வுடன், என்ன என்னடி சொல்ற? மனசா? யாரு? நீயா? ஏய் நீ லவ் பண்றியா? யார? எங்க, நம்மூரா இல்லை வெளியூரா என்ற அதிர்வில் கேள்விகளை அடுக்க, எந்த ஊருன்னு தெரியல என்றாள் தமிழ். என்ன தெரியாதா? என்னடி இது பதிலு என தமிழிடம் திரும்பியவள் அவள் எங்கோ பார்ப்பதை பார்த்து, போதும் சவுகார் ஜானகி லுக்கு, இங்கிட்டு திரும்பி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தமிழ் அவளிடம் நடந்த அனைத்தையும் சொன்னவள் இறுதியாய் அவன் முத்தமிட்டது முதல் காதலை சொன்னது வரை கூற அதிர்ச்சியில் கையில் பேசாமல் தமிழை பார்க்க, இப்போ சொல்லு கையில், நான் என்னடி பண்ண? அடி பாவி, பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருந்துக்கிட்டு எம்பிட்டு வேலையை செஞ்சிருக்க? தமிழ் அப்பாவியாய் பார்க்க, ஏய் அப்படி பார்க்காத புள்ள, கண்ணு நோண்டிடுவேன். தமிழ் கீழே குனிய கையில் அவள் கையை தொட்டு, ஏண்டி உண்மையிலேயே இங்கிலீஷ் முத்தந்தான் கொடுத்தானாடி? தமிழ் ஆமாம் என்பதாய் தலையை ஆட்ட கையில் வேகமாக அருகிலிருந்த தண்ணீரை குடித்து, அடக்கருப்பா, ஏன் எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது? தமிழ் அவளை முறைக்க, சரி சரி சும்மா சொன்னேன். ஏண்டி நீ சொல்கிறத பார்த்தா பெரிய பணக்காரராக இருப்பாக போல. தமிழ் தலையை ஆட்ட, என்ன நம்ம பெரிய வீட்டுக்காரங்க அளவுக்கு இருக்குமா? ஏன் சொல்கிறேன்னா அவங்க தான் அமெரிக்காவில் இருக்காகன்னு சொல்கிறாங்க, அதான் கேட்குறேன். தமிழ் தெரியாது என்பதை போல் தலையை ஆட்டினாள். கையில் அவள் தலையில் குட்டி, ஏண்டி ஒன்றும் தெரியாது, ஆனால் முத்தம் கொடுத்தா மட்டும் வாங்க தெரியுமா உனக்கு? அவளை பிடிச்சி தள்ள வேண்டியதானே? அப்போ தோணலை. இது என்ன மாதிரி பதில் என்பதை போல் கையில் தமிழை பார்த்தாள். எனக்கும் அவங்கள பிடிக்கும் கையல், எல்லாமே பிடிக்கும். யாருன்னு தெரியாத போது எனக்கு உதவி பண்ணி தங்க வச்சு பசி எறிஞ்சு சாப்பாடு போட்டு, எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? அவங்க கூட இருக்கிறப்ப மனசு அப்படியே பறக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும். முத்தம் மட்டும் இல்லடி, என்னை மொத்தமாக கேட்டாலும் கொடுத்துருப்பேன் என்றாள் கண்கள் கலங்க. கையில் அவளை வியப்பாய் பார்த்தாள். அவள் பார்த்த தமிழ் இல்லை இவள். பஸ்ஸில் போகும்போது கூட அங்கே அழகாக ஒருத்தர் இருக்கான் பாருன்னு சொன்னா கூட பார்க்காதவ யாரோ ஊரு பேர் தெரியாதவனிடம் இப்படி தன்னை தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது என அவளை மாற்றும் பொருட்டு, சரி உனக்கு அவங்க நம்பர் தெரியுமா? அப்படின்னா ஃபோனை போட்டு வர சொல்லிடியே, வந்து உன்னை பரிசம் போட்டு கட்டிக்கிட்டு போக சொல்லு. வேணா கையில், அவங்க பெரிய ஆளாம், போதா குறைக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் வேற இருக்கான். அப்படியே அவங்க வந்தாலும் அப்பா அப்பத்தா அத்தை மாமா நம்ம சொந்தக்காரவங்க இப்படி இவ்வளவு பேர் இருக்காக. என்னால் எங்கள் அப்பா தலை குனியக்கூடாதுடி, அவங்க வேணாண்டி என அவள் இடுப்பை கட்டி கொண்டு அழ,
தமிழு இழுத்துருடி, எதுக்கு அழற? நிமிரு, நான் சொல்றது கேளு. போய் நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு ஒரு வழியா அவங்க நினைப்பையும் சேர்த்து தலை முழுகு என கயல் சொல்லும் முன் தமிழ் அவளை அடித்திருந்தாள். கயல் அவள் கன்னத்தை பற்றி கொண்டு, என்னடி இப்படி அடிச்சு போட்ட? பின்ன நீயே இப்படி சொல்ற? அதுவும் அவங்கள போய். அதனை சொல்லக்கூட முடியாமல் தடுமாற கயல் அவளை பார்த்து கொண்டே, சரிதான், இப்போ மேடம் என்ன பண்ண போறதா உத்தேசம்? இப்படியே இருப்பேன் என் வாழ்க்கை முழுசும் என்றாள் தீர்மானமாய். இவளை என்ன செய்வதென்று புரியாமல் சூழ்நிலையை மாற்றும் பொருட்டு, சரி அவங்க பேரை சொல்லு, நான் என் ஃபோனில் பார்க்குறேன் அப்படி என்ன பெரிய ஆளுன்னு. தமிழ் அதுவரை இருந்த கலக்கம் போய் கண்களை துடைத்து கொண்டு, விக்ரமாதித்யன் என்றாள், பேருக்கு கூட வலிக்கும் என்பதை போல். பார்த்து வலிச்சிட போது என தன் ஃபோனில் அவனை தேட, ஏண்டி நிறைய பேர் இருக்காக, இதில் யாருன்னு போய் நான் தேட? இவங்களா வரிசையாய் கேட்க, இல்லடி டப்பா, அவங்க கம்பெனி பேர் ஏதோ ஆதி குரூப் அப்படின்னு தாண்டி சொன்னா. ஓ, கம்பெனியெல்லாம் வச்சிருக்காங்களா? பெரிய ஆளுதான் போல என அவன் கம்பெனி பற்றி தேட மொத்தமாய் விரிந்தது அவனின் உலகம். அவன் கம்பெனி, அவனின் கிளைகள், உலக அளவில் அவனின் இடம் என வரிசையாய் காட்ட கயலுக்கு அதில் இருந்தது எல்லாம் புரியாவிட்டாலும் அவளுக்கு புரிந்த அளவில் அவன் மிகவும் பணக்காரன் என்பது தெரிய அவனின் புகைப்படத்தை பார்க்க நெட்வொர்க் ஒழுங்காக இல்லாமல் சுற்றி கொண்டே இருந்தது. சே, என்ன கருமண்டி இது இப்படி சுத்துது? இதுக்கு தான் எங்க அண்ணன் எருமை கிட்ட சொன்னா, புதுசா ஒன்று வந்திருக்கான், எங்க போனாலும் டவர் கிடைக்குதான், வாங்கி கொடுடான்னு எங்க கேக்குது பக்கி. தமிழ் மெதுவாக, அந்த கூட அவங்களது தானா என்றாள். என்ன? ஆமாம் என்பதை போல தலையை ஆட்ட அங்கே ஸ்கிரீனில் அவன் புகைப்படங்கள் விரிய பெரும்பாலும் ஏர்போர்ட்டில் எடுத்தவை மட்டுமே இருந்தது. ஒரு சில படங்களில் மட்டுமே அவன் முகம் தெரிய அதில் ஷாலினியுடன் எடுத்த படமும் ஒன்று. கயல் அவனை பார்த்த மாத்திரத்தில், ஏண்டி இவங்களா என கேட்க தமிழ் அந்த ஸ்கிரீனை தடவிக்கொண்டே, ஆமா என தலையை ஆட்டினாள் அவனை காதலுடன் பார்த்து கொண்டே. அவன் அழகில் வாயை பிளந்தவள், ஏண்டி இப்படி வெள்ளையா இருக்காக? ஆமா, கண்ணு என்ன இப்படி இருக்கு, பூனை கண்ணு மாதிரி? ஆனாலும் அழகாத்தான் இருக்காக. தமிழ் சிரித்து கொண்டே, ஆமா, நேரில் இன்னும் வெள்ளையா இருப்பாக தெரியுமா, நான் வெள்ளை பணியாரன்னு தான் சொல்லுவேன். ஏண்டி இவங்க கூடவா பேசுன? இவங்க எல்லாம் நம்ம கூட பேசுவாங்களா? நீ ஒன்றும் கனவு கிணவு காணலையே தமிழ் என்றாள் கலக்கத்துடன். அவள் சொன்னவுடன் தான் தமிழுக்கு அதுவரை இருந்த சுகமான நினைவுகள் போய் கண்கள் கலங்க. கயல் தன் தலையில் அடித்து கொண்டு, இப்பதான் கொஞ்சம் சரியானா, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன். சரி விடு, அடுத்து பார்ப்போம் என திருப்பியவள் அதில் சில நிமிடங்கள் வீடியோ ஒன்று வர அதை பார்க்க அதில் விக்ரம் முன்னால் பேசிய பேச்சுக்களும் இருந்தது. ஏண்டி தமிழ் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்களே, நல்ல ஸ்கூலில் படிச்சிருப்பாக போல. ஆமாம், உனக்கு தான் இங்கிலீஷே வராதே, நீ என்ன பண்ண? அவங்க தமிழும் தான் பேசுகிறாங்கடி, ஆனால் நம்ம அளவுக்கு இல்லை. நான் என்ன பேசினாலும் உடனே ஃபோனில் அர்த்தத்தை கண்டுபிடிப்பாக என்றாள் சிரித்து கொண்டு. சரிதான் என மீண்டும் திருப்ப அடுத்து அவன் தன் சார்ட்டர் ஹெலிகாப்டரில் நின்ற போது இருந்த படம் இருக்க கயல் தமிழிடம், ஏண்டி இங்க பாரு ஹெலிகாப்டரு. தமிழ் வேகமாய் அதை வாங்கி பார்க்க அது அன்று அவள் பார்த்த ஒன்றுதான். நான் அதை பார்த்துருக்கேன் கயலு. என்னது, நீ ஹெலிகாப்டரை நேரில் பார்த்தியா என்றாள் அதிர்வுடன். தமிழ் அன்று நடந்த விஷயங்களை சொல்ல கயல் ஆவென கேட்டுக்கொண்டு இருந்தாள். ச்சே, நீ கூப்பிட்டப்பவே நானும் வந்திருக்கணும்டி. பாரு, நீ ஹெலிகாப்டர் எல்லாம் பார்த்துருக்க, எல்லாம் எங்கள் அம்மாவால் வந்தது, போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு என்றாள் கவலையாய். தமிழ் அதை கவனிக்கும் மனநிலையில் கூட இல்லை. அவள் கவனம் முழுவதும் ஃபோனில் இருந்த விக்ரமின் உருவத்தை கண்களால் நிரப்புவதிலேயே இருந்தது. அதனை பார்த்த கயல், நாம சொல்றதையெல்லாம் அவ காதல ஏறுதா பாரு என்று பெருமூச்சுடன் அடுத்தது திருப்ப அதில் விக்ரம் கிளாராவுக்கு அனைத்து முத்தமிட்ட காட்சிகள் வர, சரிதான், ஏண்டி தமிழே, இவன் என்னடியே யார் போனாலும் முத்தம் கொடுப்பான் போல என்றாள் விழிகள் விரித்து. இதில் என்னமோ உனக்கு மட்டும் கொடுத்த மாதிரி இம்பட்டு கவலைப்படுற என சொல்லி தோழி முகம் பார்க்க தமிழ் கண்களில் கண்ணீர் வழிய அந்த காட்சியை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.